Okay. Good evening, teachers. Welcome to JS in English Learning. We are with Unit 1, and that is Prologue to Canterbury Tales, and we are with the description of the Parson. Okay, so we shall begin right away. So the character Parson in line number 478, that is where we need to begin. In 478, there is the information about a man called Parson of the town. Okay, so what is the adjective used to describe the Parson? Parson means a priest. So he is a poor Parson. Okay, he is a clergyman. A clergyman, a poor man of the town. Okay, now look at the description. He was poor economically, but he was rich in holy thought and work. This is the description that Chaucer is giving us. Okay, this man was economically poor. He was economically poor, but spiritually rich. Okay. He was spiritually rich, and ideologically also he was rich. And then come to line number 480. He is a learned man and a clerk. A clerk in the sense scholar. And look at the information. This man will preach the gospel of Jesus truly. உண்மையாகவே இயேசுவினுடைய அந்த நற்செய்தியை உண்மையாக போதித்தவர். So he was a true preacher, not just for namesake. ஒரு பேருக்காக ஒரு போதகராக இல்லை, உண்மையாகவே அவர் ஒரு நல்ல போதகர். Look at the next one. He would devoutly teach his parishioners. Devout, the word has to be marked. Devoutly means with all earnestness, with all commitment. அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமிட்மெண்ட்டோட, ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டோட, ரொம்ப பயர்ஸா என்ன பண்ணுவார்? He will teach his parishioners. Parishioners means people entrusted to his care. Entrusted to the care of a parish priest. So he is a parish priest. அவருக்குன்னு ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ரொம்ப சின்சியரா ப்ரீச் பண்ணுவாரு. And what are the other qualities? The other qualities of this parish priest, of this Parson. அப்படிங்கன்னா he was very, very gracious. And he was wonderfully diligent. Diligent means he knows what to do, when to do, how to do. ஒரு விஷயத்தை எப்போ பேசணும், எப்படி பேசணும், ஒரு விஷயத்தை எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நல்ல பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஆளு. That man is called a diligent man. And the next important quality is he is very patient in adversity. Adversity அப்படின்னா whenever there is sufferings, he was very, very patient. இப்போ மக்கள் வந்து அவரை புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சில priest வந்து கோபம் ஆயிடுவாங்க. But this man was very, very patient அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இப்போ சாசர் வந்து இந்த மனிதனை ரொம்ப உயர்த்தி சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is presenting a contrast. அங்க பாத்தீங்கன்னா முன்னாடி நமக்கு வந்து மங்க், ஃப்ரையர், அந்த மாதிரி கரப்ட் சர்ச் அஃபீஷியல்ஸ், எக்லேசியாஸ்டிக்கல் ஆர்டர்ல ரொம்ப கரப்டான பீப்புளை சொன்னாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா he is speaking about a true church man. ஒரு உண்மையுள்ள ஒரு இறை ஊழியரை பற்றி அவர் சொல்றாரு. அதனால அவரை பத்தி சொல்றாரு பாருங்க. He is happy all the time. Particularly he is very patient when he meets with sufferings அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்திருக்காரு. அண்ட் கீழே பாத்தீங்கன்னா அடுத்த லைனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, his patience is proved many times.
நிறைய தடவை அவருக்கு சோதனைகள் வந்திருக்கு. அந்த சோதனைகள் எல்லாம் அவர் கடந்து வந்திருக்கிறார். அந்த சோதனைகளை எல்லாம் நல்லபடியாக எதிர்கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலை சார்ஜர் இங்கே ஃபைல் பண்றாரு. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாரிஷ் பிரீஸ்ட், ஹவு டஸ் அ பாரிஷ் பிரீஸ்ட் சஃபர், சாரி, ஹவு டஸ் ஹீ சர்வைவ். ஒரு பாரிஷை நடத்தணும் அப்படின்னா, ஒரு சர்ச் நடத்தணும் அப்படின்னா, அந்த சர்ச்சுக்கு வருமானம் வரணும். அந்த வருமானம் எதை நம்பி இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருந்து கொஞ்சம் பணம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஷப்ரிக்ல இருந்து. ஆனா most of the time it is the people's contribution. இந்த பீப்புளுடைய வருமானத்திலிருந்து people give their tithes, TITHES in line number 486. ஓகே, அப்ப டைத் அந்த பீப்புள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு வருமானம் வந்தோன்னா அந்த வருமானத்தில் 10ல் ஒரு பகுதி, okay, 1/10 of their earning has to be given. We call it as in Tamil தசம பாகம். ஓகே, இப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் அப்படின்னு சொல்லி ரிலிஜன் சொல்லுது. 10ல் ஒரு பங்கு கடவுளுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் அதிகம் கடவுள் கொடுப்பார் அப்படின்னு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல சொல்லப்பட்டது. அப்ப when a parishioner does not give tithe, a corrupt churchman என்ன பண்ணுவாரு, he will curse that parishioner. உனக்கு சாபம் வரும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இந்த மனிதர் அவ்வாறு இல்லை. Okay, he never curses them nor excommunicates them. Excommunicate அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சமூகத்திற்கு சார்ந்தவன் இல்லை, நீ என்னுடைய கம்யூனிட்டிக்கு மெம்பர் கிடையாது அப்படின்னு சொல்றது. That is called excommunicate. To formally pronounce a dismissal of a person from a fold. Okay, ஃபார்மலா ஒருத்தரை அந்த சமூகத்தை சார்ந்தவன் இல்லை என்று பிரகடனப்படுத்துவது, that is called excommunicate. அப்ப கரப்ட் சர்ச் அபிஷியல்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த டைத்து தராதவங்களை நான் ஒதுக்கி வைக்கிறேன், உங்களை எக்ஸ்கம்யூனிகேட் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த நல்ல பாதிரியார் என்ன பண்ணியிருக்காரு, he did not excommunicate. He was very very reluctant to excommunicate anybody. யாரையுமே எக்ஸ்கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு அவரு துணிந்தவர் அல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனிதன். கொடுத்தா கொடுங்க, கொடுக்கலைன்னா பரவாயில்ல, என்னுடைய ஸ்டைபண்ட்ல இருந்து நான் எல்லாத்தையும் போட்டு பாத்துக்கிறேன். தன்னுடைய ஸ்டைபண்ட்ல இருந்து மக்களுக்கு உதவி செய்த ஒரு நல்ல பாதிரியார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. Hope you are getting these informations. I am clearing this and we will proceed to the next set of informations. Okay, now coming to 488. In 488 it is given very clearly. என்ன clearly அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தசம பாகம் வாங்கலைன்னா எப்படி சார் ஒரு அந்த பாரிஷை நடத்தி இருப்பாரு, அந்த ஆர்கனைசேஷன் நடத்தி இருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, look at the nature of his parishioners. Were his parishioners rich அப்படின்னு கேட்டீங்கன்னா, most of his parishioners were poor. Okay, அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்த மக்கள் நிறைய பேரு புவராக இருந்தார்கள். And what did he do? Whatever the offerings he received in mass and whatever he received as income, அவருக்கு பிஷப்ரிக்ல இருந்து கொஞ்சம் ஸ்டைபண்ட் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டைபண்ட்ல இருந்து மீதி அவர் வச்சிருக்க பைசா, அதே நேரத்துல மாஸ்ல வரக்கூடிய ஆஃபரிங்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, he will be giving it to the poor parishioners. ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கினார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். Okay, now he was a man happy with a few things. Okay, அதையும் இங்க எழுதிடுறேன். He was happy with few things. He was a satisfied priest. ரொம்ப பெருசா எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாம ரொம்ப அருமையாக எளிமையாக வாழ்ந்த மனிதர். A simple priest. அதையும் போட்டுருவாங்க, so that you will get all this information. He was a simple priest. A simple priest, a poor priest, a contented priest.
கடவுள் நமக்கு என்ன நிறைய பெரிய ரிச் பேரிஷ்ல கொடுக்காம ஒரு புவர் பேரிஷ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு எந்த விதத்திலையும் என்ன பண்ண ஒரி பண்ணாத ப்ரீஸ்ட், அதை பத்தி பெருசா ஒரி பண்ணிட்டு பெருசா அதை பத்தி பேசாத ஒரு ப்ரீஸ்ட். He did his job pretty well. Now regarding the nature of his parish, the parish was a very big parish. Other information 491 la his parish was wide and houses apart. Okay, பக்கத்துல வீடுகள் இல்ல, ரொம்ப தொலைவுல இருந்தது. And what did he do? He visited the houses. We call it as house visiting. He visited all his parishioners at all seasons. வெயில் என்றும் புயல் என்றும் பார்க்காமல் எல்லா வீடுகளுக்கும் அவர் போனார். எதுக்கு போனாரு? whenever they were in sickness or in trouble. ஓகே, அவங்க சிக்கா இருக்கும் பொழுதும் ட்ரபிளா இருக்கும் பொழுதும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாரு? he was traveling. Okay, he was traveling, okay, even to meet people who were living farthest away in his parish, outskirts. Outskirtsனா border. Okay, borderல இருக்கக்கூடிய மக்களை கூட இவர் தேடி சென்று அவர்களை பார்த்தாரு. He did not visit just the rich people, but he visited both the rich and the poor. How did he go? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா மதத்துல இருக்கக்கூடிய பாதிரிகளும் என்ன பண்றாங்க, எல்லா குருக்களும் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ரிச்சான ஒரு லைஃப்ல போறாங்க. பட் அந்த நேரத்துல என்ன பண்ணாரு? he was all the time going by foot, கால்நடையாகவே. and he was having a staff. These are the signs of commitments. ஒரு ஷெப்பர்டுக்கான அடையாளம். A staff is the sign. Staff na a stick. This is the symbol that he is a shepherd. Shepherd அப்படின்னா மேய்ப்பர். இந்த மக்களுக்கான மேய்ப்பர் இவர். அந்த மேய்ப்பருக்கு அடையாளமாக கையில ஒரு தடியை வைத்திருப்பார். இது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு சிம்பல். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானே நல்ல ஆயன் ஏசு சொல்லி இருக்கிறாரு, நியூ டெஸ்டமெண்ட்லயும் இருக்கு. ஐ எம் த what is a shepherd and my sheep know me. Okay, so that is an imagery which is carried forward from the Old Testament to the New Testament. So that information is there. அந்த இமேஜரி இங்கேயும், அந்த biblical reference இங்கேயுமே இருக்கு. He gave his noble example to his sheep. That is there in line number 496. ஒரு நல்ல முன்மாதிரியாக இருந்தார். மக்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை இவர் வாழ்ந்தார். And then next line is again very important. ஒரு லீடரா இருக்கிறவரு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, போதிப்பதற்கு முன்பு அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். First you should follow, then you should preach அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. when you want to preach something, first you should follow it. இங்க பாத்தீங்கன்னா in line number 497, Chaucer tells very clearly that this parson is a man who first lived what he preached and then preached what he lived. முதல் ஒரு விஷயத்தை போதிப்பதற்கு முன்பு அதை வாழ்ந்து காட்டினார், தான் வாழ்ந்ததை மட்டுமே போதித்தார். அந்த மாதிரி ஒரு நல்ல லீடர், ஒரு நல்ல சர்ச் மேன், நல்ல கிளர்ஜி. ஓகே, அண்ட் இன் ஹிஸ் பிரீச்சிங், நெக்ஸ்ட் லைன்ல இருக்கு பாருங்க, 498ல அழகா சொல்லி இருக்கிறாரு. whatever he preached, he never went outside the gospel. நற்செய்திகளை விட்டு, நற்செய்தியில சொல்லி இருக்கிறத விட்டு வெளியில போகல. அந்த கதை, இந்த கதை, சொந்த கதை, சோக கதை அப்படின்னு எதுவும் பேசாம he was preaching only based on the Bible. These are some of the informations. I'm erasing all these and we are moving forward. Okay, that is these informations that we know about a very good man. Okay, a very good preacher. அந்த பிரீச்சரை பத்தி வேற என்ன விஷயம் இருக்கு பாருங்க. அந்த 499ல என்ன சொல்றாருன்னா, all his teachings were based on the Bible. all his stories were again from the Bible, from the gospel.
காஸ்பல்ல நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. நற்செய்தியில ஜீசஸ் கிரைஸ்ட் நிறைய ஸ்டோரி சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டோரிஸை எடுத்து அதுல இருந்து மட்டும்தான் அவர் என்ன பண்ணாரு, he was preaching. ஓகே, அண்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மெட்டஃபர் என்ன அப்படின்னா, ஓகே, அவர் அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு மெட்டஃபர், the metaphor that he used the most was if gold would rust. ஓகே, இப்ப தங்கமே துருப்பிடித்து போகும் என்றால் அயன் வந்து எப்படி துருப்பிடித்து போகாம இருக்கும், அப்ப அந்த அயன் வந்து இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெட்டஃபரை அவர் அதிகமா ரீச் பண்ணிட்டு இருப்பாரு. தங்கம் வந்து இட்ஸ் அ ஹை குவாலிட்டி மெட்டல். அந்த ஹை குவாலிட்டி மெட்டலே சில நேரங்கள்ல ரஸ்ட் ஆயிடும், துருப்பிடித்து போகும். அப்படிங்கும் பொழுது அயன் எம்மாத்திரம். அப்ப இந்த அயன் எது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அயன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா ஈஸியா ரஸ்டட் ஆகும். அப்ப இவர் என்ன சொல்றாரு, we should safeguard our soul. Okay, ordinary people must guard their soul. This is his famous teaching. அந்த டீச்சிங்க்கு அவர் யூஸ் பண்ற அனாலஜி, தட் இஸ் அனாலஜினாலும் மெட்டஃபர்னாலும் ஒண்ணுதான். அனாலஜினா சிம்பிள் கம்பேரிசன், அதுல இம்ப்ளாய்டு கம்பேரிசன் அப்படின்னா ஓவர் இம்போஸ் பண்றது. குட் பீப்புள் அப்படிங்கும் போது வெல் ட்ரெயின்டு பீப்புள் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்துல நல்லா ட்ரெயின் பண்ண பீப்புள் இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மக்களே வந்து ஈஸியா கரப்ட் ஆயிடுறாங்க. அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த அயன் அப்படிங்கிற அந்த சாதாரண ட்ரெயின் ஆகாத பீப்புள், தே மே ஈஸிலி பி ரஸ்டட். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். அண்ட் look at the next one. For if a priest on whom we trust should be foul. Okay, so he is speaking about the priest. He was advising not only the people, he was also advising fellow churchmen. அப்ப தன்னோடு இருக்கக்கூடிய தன்னுடைய கலீக்ஸுக்கும் அவர் அட்வைஸ் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன அட்வைஸ் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னா, we are the leaders of men. If we become foul, if we become corrupted, then the people in our care will be much more corrupted. நாம் மோசமானவர்களாக மாறிவிட்டோம் என்றால், நம்ம எல்லாம் தங்க மாதிரி நம்ம கரப்டட் ஆயிட்டோம்னா நம்ம கீழே இருக்க மக்கள் ஈஸியா கரப்ட் ஆயிடுவாங்க. நம்ம சுகபோக வாழ்க்கையில வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம கீழே இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வேல்யூஸை ஃபாலோ பண்ணா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, சுகபோக வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுவார்கள் என்ற அட்வைஸ் அவர் அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அண்ட் கம் டவுன், கீழே சொல்லியிருக்காரு பாருங்க, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன். 502, 503, 504 அப்படின்னு கேட்டீங்கன்னா, he was very much worried about priests. And he wanted priests to be pure. He wanted, the parson wanted all parsons to be pure. நீங்க பியூரா இருக்கணும் எல்லாருமே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பியூரா இருந்தா தான் நம்ம கீழே இருக்கக்கூடிய ஷீப்ஸ் வந்து கிளீனா இருக்கும். நாம் தூய்மையாக இல்லை என்றால் நம்ம கீழே இருக்கிற எல்லா மக்களும் கரைப்படிந்தவர்களாக மாறிவிடுவார்கள். அப்ப he was deadly against stained shepherds. stained அப்படின்னா கரைப்பிடித்த, கரைப்பிடித்த, stained shepherds. So he was very angry and he wanted all the priests to lead the people by example. ஒரு மக்களை எப்படி வழி நடத்தணும் அப்படின்னா, you have to lead by example. And in fact, when he was preaching, he was following it. The parson was a pure man. A parson was a pure man. அவர் ஒரு நேர்மையாளர். இன்னும் அப்படி போடணும்னா இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். He was a just man. He was a righteous man. He was a upright man. And since he was pure, he was able to set an example for his people to be pure. அதற்கான அடையாளம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைன் நம்பர் 507, 508ல ரொம்ப அழகா
சாசர் சொல்லியிருக்காரு. என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. திஸ் மேன் had ecclesiastical living அப்படின்னா சர்ச் வந்து இவருக்கு ஒரு dwelling place குடிச்சிச்சு. அந்த dwelling place வந்து கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ். இந்த பிளேஸ் அவர் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய சர்ச்மென் அவருடைய டைம்ல இருந்த சர்ச்மென் கிளர்ஜிமென் என்ன பண்ணாங்கன்னா அந்த வீட்டை உள்வாடகைக்கு விட்டு சம்பாதித்தார்கள். தட் இஸ் வாட் கரப்ட் மென் வுட் டூ. தான் இருக்கக்கூடிய பொசிஷனை துஷ்பிரயோகம் செய்வது. ஆனா இவர் என்ன பண்ணல, அந்த மாதிரி பண்ணல. He did not rent out his house for money. Instead, he was helping the poor people. ஏழை எளிய மக்களுக்கு சார் தங்குறதுக்கு இடம் இல்லை சாமி அப்படின்னு சொல்லி வந்தா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சாரு. அண்ட் லுக் அட் த நெக்ஸ்ட் இமேஜ் அகெயின், imagery. Okay, imagery in a choice of words which will create a mental picture. That is called imagery. Again, the shepherd sheep imagery is carried throughout the description of the parson. அந்த கிளர்ஜிமேனை டிஸ்கிரைப் பண்ணும்போது அந்த ரைச்சியஸ் கிளர்ஜிமேனை, அந்த பியூர் கிளர்ஜிமேனை, அந்த ரியல் ரிலீஜியஸ் மேனை டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது சாசர் இஸ் யூசிங் சம் விஷுவல் இமேஜரி drawn from the Bible. எந்த வேர்ல்டுல இருந்து அப்படின்னா பாஸ்டரல் வேர்ல்டுல இருந்து, கண்ட்ரி செட்டிங்ல இருந்து. அந்த கண்ட்ரி செட்டிங்ல பாத்தீங்கன்னா நார்மலி there will be a lushy land. lushy அப்படின்னா நல்ல கிரீன் பாஸ்டர் இருக்கும். அந்த கிரீன் பாஸ்டர்ல நார்மலா ஷெப்பர்ட்ஸ் இருப்பாங்க, ஷீப்ஸ் இருப்பாங்க. அப்ப நிறைய ஷெப்பர்ட்ஸ் கெட்டவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய ஷீப்ஸ் வந்து எக்கேடு கெட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, நல்ல சுகபோக வாழ்க்கையில் இருந்தார்கள். ஆனா இந்த ஒரு பார்சன், he was a man who did not allow his sheep encumbered in the mire. Encumbered in the mire. What is the meaning அப்படின்னு கேட்டீங்கன்னா, mire, take the meaning of the word mire. I'll get back. Mire means marshy land. Oh, sorry, let me erase it. Okay, marshy also means wetland. தமிழ்ல சொல்லணும்னா கரடு முரடான புதைக்குழி அதிகம் உள்ள இடத்தில். அப்ப என்ன பண்ணாரு, he did not let his sheep encumbered. Encumbered means get caught. Okay, get caught. ஒரு நல்ல ஆயன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆடு எந்த பிரச்சனைகளிலும் மாட்டாமல் தன்னுடைய ஆளுகையில் கீழே உள்ள ஆடுகள் பத்திரமாக மேய்ச்சல் நிலத்துக்கு போகணும், பத்திரமாக மேயணும், பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும். அதை பத்திரமா அந்த என்ஷூர் பண்றதுதான் ஒரு நல்ல ஆயனுடைய வேலை. அந்த வேலையை இவர் நல்லா செய்தார். தேவையில்லாத பிரச்சனைகளில் இவர்கள் மாட்டாதபடி அவர்களுக்கு உதவி செய்தார். This is the information. Teachers, kindly mute yourselves. அந்த mic வந்து mute பண்ணாம இருக்கு. I could see that. I'm muting everybody again. Don't try to unmute. Okay. Now we Sir, you are not audible, sir. Right. Am I audible now? Yes, sir. Very good. Okay. Thank you. Thank you, Professor Preem. Now, he is making a compare and contrast. He is contrasting Parson with other church officials. Parson is a pure man, is a pure clergy. And on the other side, there are corrupt clergymen. What did the corrupt clergymen do? And the corrupt clergymen என்ன பண்ணாங்க அப்படின்னா, they will often run away. They will run away to London, or they will run away to St. Paul's. Okay. Why? In order to make money. ஃபாரின் ட்ரிப் போறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க மக்கள் எல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு தேவையான ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் செய்யாம they will be going on foreign trip. I'm going to foreign trip to get some money to build a church, to build this building, that building அப்படின்னு சொல்லிட்டு பணம் சேர்ப்பதற்காகவே என்ன பண்ணுவாங்க, ஃபாரின் ட்ரிப் போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு பாதி நாள் வந்து இப்படியே வெளியிலே இருப்பாங்க. they will not care for the spiritual well-being of the sheeps. அந்த மக்களுடைய ஆன்மீக தேவைகளை நிறைவேற்றாமல் இருந்தார்கள். ஆனால் இந்த பார்சன் என்ன பண்ணல, he did not follow the footsteps of the corrupt clergy. Instead, he was all the time with the people. Okay, இங்க இருக்கு பாருங்க 5:12. This is very important. He was all the time with the people, 24/7. Okay, 24 மணி நேரம் 7 நாட்கள். அப்ப வருஷத்துல 365 நாள் இருக்குன்னா 365 நாளும் he was all the time available. Okay, he was available for his people, for his sheeps. He was taking care of the spiritual needs of his people. And look at why did the other priests go to London? Abina, they wanted to become the parish priest of a rich parish. பெரிய பெரிய சர்ச்சில் எனக்கு பொசிஷன் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக அந்த கரப்ட் மென் வந்து அடிக்கடி என்ன பண்ணாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் போறேன் அப்படின்னு போனாங்க. எதுக்காக போனாங்க அப்படின்னா they wanted to become a priest in a rich place, in a rich organization. எனக்கு அந்த ஸ்கூல்ல பிரின்சிபல் போஸ்ட் வேணும், அந்த கத்தீட்ரல்ல எனக்கு ரெக்டர் போஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன், எங்க காசு நிறைய வருமோ, எங்க நிறைய மக்கள் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்களோ அந்த இடத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக, அந்த பொசிஷனை கிளிச் பண்றதுக்காக கரப்ட் அபிஷியல்ஸ் ஓடுனா, கரப்ட் சர்ச்மென் என்ன பண்ணாங்க, பிஷப்ஸை பார்க்க ஓடுனாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாரு, அந்த மாதிரி எனக்கு எதுவுமே வேண்டாம், ஏன் I was called to serve the poor people, let me be here with my people அப்படின்னு சொல்லி அவர் இருந்தார். Now come to 5:14. ரொம்ப அழகா சிம்பிளா சொல்றாரு பாருங்க. look at the way he is doing. He was a shepherd. அவர் உண்மையாகவே நல்ல ஆயன், not a மிஷினரினா he was not just hired to do the job. அது அவருக்கு ஒரு பணியாக இல்லை, அது ஒரு அழைப்பு. He took it as a calling from God, not a job. There is a difference between a job and something which you do as a calling. We call it as vocation. Vocation is something which you will do without expecting anything in return. காசு பணம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து செய்யாத ஒரு விஷயம் அப்படின்னா ஆத்மார்த்தமாக செய்வது. ஆத்மார்த்தமாக அப்படின்னா எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய ஒரு ஷெப்பர்டாக இந்த பார்சன் இருந்தார். அவர் இதை ஒரு தொழிலாக செய்யவில்லை. தொழிலாக செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க, இதுல இருந்து எவ்வளவு காசு சுருட்டலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா இவர் அப்படிப்பட்ட மனிதர் இல்லை அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு தெளிவா சொல்றாரு. One righteous clergyman described in the prologue to Canterbury Tales is the parson of the town. Beautiful information. அவரை பத்தி என்னென்ன adjective கொடுக்கிறார் பாருங்க. In 5:15 he says he is holy and virtuous. A holy man, not unholy like the monk or the friar. He was holy, he was virtuous. எல்லா நற்குணங்களும் உள்ள ஒரு மனிதர். A holy man, a virtuous man. And look at when we say he is a holy man, நார்மலா ஒரு சில holy men என்ன பண்ணுவாங்கன்னா அன்ஹோலி பீப்புளை பார்க்கும் பொழுது, பாவம் செய்யும் மனிதர்களை பார்க்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப வெறுப்போட பார்ப்பாங்க. ஆனா இவர் அப்படிப்பட்ட மனிதர் இல்லை. He was not scornful to sinful men. அவர்களை வெறுத்து ஒதுக்கவில்லை. And the next நெகட்டிவா பாசிட்டிவா சொல்ற பாருங்க. நெகட்டிவ் சென்டென்சஸ் யூஸ் பட் to describe something positive. என்ன அப்படின்னா he was not at all domineering in his speech. He was not proud, not domineering. domineering அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்பவுமே ஒருத்தரை அழுத்தம் கொடுத்து பேசுவது, கம்பல் பண்ணுவது. அந்த மாதிரி கம்பல் பண்ணாலும் கிடையாது, ரொம்ப ப்ரௌடு ஸ்பீக்கரும் கிடையாது. பட் he was very very kind and
courteous. His teaching was kind and courteous. ரொம்ப என்ன பண்றாரு, தன்மையாக, தமிழ்ல சொல்லுவோம் ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை, தன்மையாக. அப்ப ரொம்ப தன்மையாக போதித்தார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, த்ரெட்டன் பண்ணுவாங்க, உன்னை கடவுள் வந்து தண்டிச்சிருவாரு, கண்ணை பிடிங்கிருவாரு, உன்னை நரகத்துக்கு அனுப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி பயமுறுத்தியே என்ன பண்ணுவாங்க, ஆன்மீகத்துக்குள்ள கொண்டு வந்து அப்படி இருக்கிறவங்கள நீங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாள் கட்டி வைக்க முடியாது. அப்ப இவர் அந்த மாதிரி பண்ணாம என்ன பண்ணாரு, he was kind enough to teach them, and he was very very courteous. Courteous அப்படின்னு சொன்னீங்கன்னா very very pleasant in his teaching. And he drew his people to heaven by gentleness in line number 519. மக்களை என்ன பண்ணாரு, விண்ணகம் நோக்கி இட்டு சென்றார். எப்படி இட்டு சென்றார், பயத்தினால் அல்ல, ஜென்டில்னஸ்னால, தன்மையாக பேசி அவர்களை விண்ணகம் நோக்கி திருப்பினார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகே, லெட்ஸ் ப்ரொசீட் ஃபர்தர். அண்ட் how did he take people to heaven அப்படின்னு கேட்டீங்கன்னா, by his gentle behavior, number 1, by his gentle teaching. He is very gentle in his teaching. That is number 1. Number 2, by good example. ஒரு faithful man, ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவரே அடையாளமாக இருந்தார். அப்ப நல்ல வாழ்ந்து காட்டினார். அப்படி நன்றாக வாழ்ந்ததால் மக்கள் என்ன பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்த மனுஷன் இவ்வளவு நல்லவனா இருக்கானே, அப்ப இவரை ஒரு ரோல் மாடலா வச்சுக்கிட்டு நம்மளும் நல்லவங்களாக மாறி விடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் மாறினாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இவருக்கும் ரொம்ப ஜென்டலா சொல்லிட்டு கொஞ்சம் இவர் வந்து ஒரு நல்ல லீடருக்கு 2 குவாலிட்டி சொல்லுவாங்க. ஒன்னு வந்து ஜென்டில்னஸ், தி அதர் ஒன் இஸ் ஃபர்ம்னஸ். ஒருத்தர் ரொம்ப ஜென்டலா மட்டும் இருந்தாருன்னா ஒரு லீடர் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் he should be firm. A good leader is at times very lenient. எப்ப இழுத்து பிடிக்கணுமோ அப்ப இழுத்து பிடிக்கக்கூடிய மனிதராக இருப்பார். அந்த குவாலிட்டி இந்த பார்சன் கிட்டையும் இருந்தது, இந்த பிரீஸ்ட் கிட்டையும் இருந்தது. அப்ப அவர் அழகா சொல்றாரு பாருங்க, when there was a obstinate man. obstinate அப்படின்னா stubborn. ஒருத்தர் முசுடு பிடிச்சவர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு சொல்லியும் கேட்காதவர் அப்படின்னு இருந்தா அவரு என்ன ரேங்க் அப்படின்லாம் பார்த்து இவரு கண்டிக்காம இருக்க மாட்டாரு. be it of a high rank or a low rank, he would rebuke him sharply. அவர் கண்டிப்பார், ரொம்ப ஷார்ப்பா கண்டிப்பாரு. அவன் பணக்காரன், அதனால அவர்கிட்ட போய் ஐயா சாமி நீங்க இப்படி பண்றது நல்லா இல்லை அப்படின்னு இறங்கி போக மாட்டாரு. ஈவன் இஃப் இஸ் a very rich man or of a high rank, என்ன சொல்லுவாரு, call a spade a spade. இந்த இடியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ஒருவேளை கொஸ்டின்ல கேட்டாலும் கேட்பாங்க. which of the pilgrimage called a spade a spade? call a spade a spade. This is an idiom which means சரினா சரி, தவறுனா தப்பு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அடிப்பாரு, டக்கு டக்குன்னு முகத்துக்கு நேரா சொல்லிடுவார் நீங்க பண்றது தப்பு. பணக்காரன் அப்படிங்கிறதுனால என்ன பண்றாரு, அவங்கள்ட்ட போய் நம்ம ஏன் பகச்சுக்கணும் அப்படின்னு இல்லாம, அவரு பெரிய பொலிட்டீஷியன் அப்படின்னா, இல்ல பொலிட்டீஷியனா இருந்தாலும் நீ பண்றது தப்பியா அப்படின்னா தப்பு அப்படின்னு சொல்லிடுவாரு. தட் இஸ் வாட் இஸ் த மேன் அப்படின்னு சொல்லிட்டு, லுக் அட் லைன் நம்பர் 524. he says there can be no better priest than this man. எனக்கு தெரிஞ்ச வரையிலும் சாசர் பாருங்க, he is openly declaring, எனக்கு தெரிந்த வரையிலும் இந்த மாதிரி இவரை விட ஒரு நல்ல பிரீஸ்டா நான் பார்த்ததே இல்லை சார். அந்த அளவுக்கு he is a holy, kind, gentle and religious priest. religious in the real sense of the word. அவர் மாதிரி ஒரு நல்ல பிரீஸ்ட் இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா, நார்மலி priest என்ன பண்ணுவாங்க, some of the priests, corrupt priest என்ன பண்ணுவாங்கன்னா, whenever they go for mass, they expect some kind of celebration, they expect some kind of ceremony. நல்ல பகட்டா வரவேற்பு பலமா இருக்கணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படிப்பட்ட மனிதர் இவர் இல்லை. he did not expect any pomp and ceremony.
ஒரு சாமியார் வரும்பொழுது நல்ல வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. ரொம்ப எளிமையா போவாரு, எளிமையா எல்லாரோடும் பழகுவார். ஓகே, அண்ட் தென் ஓகே, he was not overly fastidious conscious அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, they present themselves as too driven by conscience. ரொம்ப என் மனசாட்சி இப்படி எல்லாம் என்ன ரொம்ப உறுத்துது அப்படின்னு வெளியில சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்ல, இவரு கொஞ்சம் மாடரேட்டா இருந்த ஒரு மனிதர். ஓகே, he was correcting the evil doers. At the same time, he was not so much troubled. He was a balanced man அப்படிங்கறது விஷயத்தை நம்ம இங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். He was a balanced man. ஓகே, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ரிலீஜியஸா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசா ஊதி பெருசாக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு மேன் இவரு கிடையாது. A man with good conscience but not too troubling conscience. சில நேரத்துல சில பேருக்கு troubled conscience இருக்கும். அந்த மாதிரி troubled conscience கிடையாது. He was a balanced priest. Okay, and look at what he taught. அப்படின்னா, this man followed all the teachings of Jesus Christ and his 12 apostles. These are two important things. Okay, இதனாலவே சர்ச்ல பெரிய பிரச்சனை வந்துச்சு. இப்போ 15th centuryல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, பைபிள் இஸ் ஆல், அது வந்து ஜீசஸுடைய வேர்ட், அது இறை வார்த்தையை மட்டும்தான் நாங்க எடுத்துக்குவோம். அந்த சர்ச், அந்த 12 apostles உடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, போப் அண்ட் த டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ், அவங்க சொன்ன விஷயங்களை நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். இட்ஸ் கால்ட் த டீச்சிங்ஸ் ஆஃப் த ஃபாதர்ஸ் ஆஃப் த சர்ச். இப்ப சர்ச் டீச்சிங்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு கிரைஸ்ட் டீச்சிங். இப்ப இந்த பிரீஸ்ட் பாத்தீங்கன்னா, he followed both the teachings of the church and teachings of Jesus, and he first practiced it and then he preached it. He first practiced and then preached. இதான் ஹைலைட்டா அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். With that, we have come to the end of the description of the parson of the town. And now we go forward to the next character. The next character, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான character, regarding another devout man, not a religious man, but a layman. A layman அப்படின்னா, he is not of the church order. அவர் வந்து இந்த சர்ச் மேன் கிடையாது, ஒரு சாமானியன். பட் he was highly spiritual. Okay, he was a spiritual man, a man with religious fervor. யார் இந்த மனிதர்? அந்த மனிதருக்கும் வேற யாருக்கும் ஏதாவது தொடர்பு இருந்ததா? தொடர்புனா வேற மாதிரி நினைச்சிடாதீங்க. இஸ் திஸ் மேன் ரிலேட்டட் டு சம் அதர் பில்கிரிம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் மேன் is called a plowman. Okay, a plowman, that is his profession. Okay, a plowman அப்படின்னு சொன்னீங்கன்னா, he must be a man who is doing a menial job. A plowman அப்படிங்கும்போது நம்ம plow அப்படின்னா farmer அப்படின்னு சொல்லக்கூடாது. மேபி a man who was into farming, அந்த ஃபார்மிங்க்கு தேவையான விஷயங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருந்திருக்கலாம். an ordinary man. And who was this man? He was the brother of the parson. Okay, parson உடைய own brother. Okay, the plowman. And what was this man doing? Okay, he was drawing a cart with dung அப்படின்னு சொன்னீங்கன்னா, with waste. Okay, animal waste அப்படியும் எடுத்துக்கலாம். When you go on a pilgrimage, you need to keep the place clean. அப்ப இவங்க போடக்கூடிய வேஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவன் செஞ்சான். he took it up as a kind of penance. This is how some critics have remarked about this man. He was having a cartload of dung. ஒண்ணு இவர் வந்து
ஃபார்மிங்ல இருந்தவர். அப்போ போகும்போது இந்த இந்த அனிமல் வேஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த அனிமல் வேஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் லேண்ட்ல டம்ப் பண்ணி அந்த லேண்டை வந்து நேச்சுரல் மென்யூரா பயன்படுத்துறவராக இருந்திருக்கலாம். இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா he wanted to go with the pilgrims and help the pilgrims in all the way. அவங்களுக்கு தேவையான எல்லா மீனியல் ஜாப்ஸையும் செய்தவர், அவர்கள் விட்டு செய்த எல்லா வேஸ்டையும் கலெக்ட் பண்ணவர், அப்படி கூட எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா that is also a natural manure அப்படியும் எடுத்துக்கலாம். Now coming to the next description, look at the description of this character in 531. He was a true and good worker. உண்மையாகவே he was a good worker, a true worker, a sincere worker, a man who was sincere. He was pulling a cart full of dung, waste products. Okay, and though he was very poor, he was living in peace and in perfect love. ஏழ்மையில் வாழ்ந்தாலும் he was a man who had peace of mind and heart. ஓகே, அவரு மைண்ட் அளவிலும் சரி ஹார்ட் அளவிலும் சரி he was living a happy life, a peaceful and contented life. போதும் என்ற மனமே புன் செய்யும் மருந்து அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அதே நேரத்துல மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு குணம் படைத்த ஒரு மனிதராக இருந்தார். அடுத்த லைன் பாருங்க, he loved God best with all his whole heart. This is to draw from the Old Testament. ஏன் அப்படின்னா அங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல I think somebody is meddling with the speaker. Okay, kindly mute yourself, dear participants. Right, so இவரு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து 10 commandmentsல பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல சொல்லுது. ஓப்பனிங்ல என்ன சொல்லுது? 10 commandments. You should love your Lord your God with all your heart and with all your soul. நீங்க உன்னுடைய கடவுளாகிய ஆண்டவரை உன்னுடைய முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் அன்பு செய்வாயாக அப்படின்னு ஒரு கட்டளை இருந்தது. அந்த கட்டளைய 100% ஃபாலோ பண்ண ஒரு மனிதன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திஸ் flowman. Okay, he was sincerely following the commandment, not because it was a commandment, but because he had made it his walk of life. தன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிட்டார். Okay, he followed it all the time, whether it pleased him or pained him. And the second commandment, two important commandments according to Jesus. இயேசு கிட்ட வந்து கேக்குறாங்க, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அந்த 10 commandments இருக்கு சார், நியூ டெஸ்டமெண்ட் நீங்க வந்திருக்கீங்க, நீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 10 commandments ரெண்டே commandmentsல you can compress it. The 10 commandments and all the teachings of the Old Testament can be compressed into 2 அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு. அப்ப எல்லாருமே ஆர்வமா கேட்க பாக்குறாங்க. அவர் சொல்றாரு, love your God, and the second one is love your neighbor as you love yourself. Okay, உன் கடவுளை நீ உன்னுடைய முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் அன்பு செய், முழுமையாக அன்பு செய். ரெண்டாவது கட்டளை ஈக்குவலா அந்த கட்டளைக்கு இணையான ஒரு கட்டளையும் உண்டு அப்படின்னு ஏசு சொல்றாரு. என்ன கட்டளை அப்படின்னு சொன்னா, he says that it is love your neighbor as you love yourself. நீ உன்னை எவ்வாறு அன்பு செய்கிறாயோ அதே போல் உன் அயலானையும் உனக்கு அடுத்து இருப்பவரையும் அன்பு செய் அப்படின்னு சொன்னாங்க ஜீசஸ். அத அப்படியே வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர், தன்னுடைய பிரதர் மாதிரியே இவரும் என்ன பண்றாரு, he is a very spiritual man. தன்னுடைய வாழ்க்கையில அதை வாழ்ந்து காட்டினார். Okay, and then he would thresh and moreover make ditches and dig. எதற்காக? இவர் மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்தார். He helped people. எதுக்கு ஹெல்ப் பண்ணாரு? To clear the waste and to make ditches and dig pits. ஏன்னா நீங்க அப்போ வந்து டாய்லெட்ஸ் எல்லாம் இல்ல, அப்போ you have to create a pit and use the pit as a toilet and then you have to close it. அப்ப இந்த பில்கிரிம்ஸ் கூட டிராவல் பண்ணி அவங்களுக்கு தேவையான அந்த
பயோ செப்டிக் டேங்க்ஸ், அந்த மாதிரி பயோ லேட்ரின்ஸ், அது எல்லாமே செஞ்சு கொடுத்த ஒரு மனிதர். எதற்காக அவர் செய்தார் அப்படின்னா காசு வாங்கிட்டு செய்யல. இட் இஸ் ஃபார் த சேக் ஆஃப் த லவ் ஆஃப் ஜீசஸ், ஃபார் த லவ் ஆஃப் கிரைஸ்ட், ஃபார் த லவ் ஆஃப் புவர் பீப்புள். He did it without payment. And this is what he did. And as a faithful man, as a parishioner, he paid his tithe. அவர் ரொம்ப ஏழ்மையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய வருமானத்தில் 10 பங்கு தன்னுடைய திருச்சபைக்கு செலுத்தினார். அந்த அளவுக்கு, சார் நான் வந்து நிறைய சம்பளம் வாங்கல, அதனால என்னால எதுவும் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லாம, தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு என்னவெல்லாம் அவர் வந்து சர்ச்சுக்கு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் அவர் செய்தார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. நவ் கம் டவுன் டு த லாஸ்ட் ஒன். லாஸ்ட் பஞ்ச் ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு செக்ஷன்லயும் ஒரு பஞ்ச் கொடுப்பாரு சார்ஜர். இந்த செக்ஷன்ல பஞ்ச் பாருங்களேன். இட் இஸ் ஸ்டேட்டட், என்ன ஸ்டேட்டட் இருக்கு? He paid his tithes completely and well, both of his own labor and his possession. தன்னுடைய சொத்து, அதே நேரத்துல தான் சம்பாதித்தது, இந்த ரெண்டுக்கும் ஈக்குவலா அதுல இருந்து 1/10 was given. And look at what is the vehicle in which he was traveling. He rode in the tabard, in tabard upon a mare. He was traveling on a mare, M-A-R-E. What is the meaning of the word mare? அப்படின்னு நீங்க search பண்ணி பார்த்தீங்கன்னா you will get the meaning of the word mare as a female horse. It was a female horse on which he was traveling. And he was wearing a sleeveless jacket. Tabard. Tabard, not tabard in அப்படின்னு ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. பட் tabard அப்படிங்கிற வேர்டை நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் மென்ஷன்ட் ஆஸ் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட். அப்படின்னா அந்த ஒரு மாதிரி இந்த பொலிட்டீஷியன்ஸ் தான் போடுற மாதிரி ஒரு ஜாக்கெட் மாதிரி ஒன்று போட்டிருந்தாரு. And now, before describing all the other characters, Chaucer is going to give a summary of the other characters. That is in 5, 42, 43, 44. All these are going to be corrupt officials related to the church. They are corrupt officials. Some of them are related with the church or with ஆர்கனைசேஷன்ஸ். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there was a man by name, there was a person by name Reeve, then Miller. இதெல்லாம் அவங்களுடைய நேம்ஸ் கிடையாது, பட் based on the profession that they were doing. Reeve. Who is Reeve அப்படின்னு கேட்டீங்கன்னா you will find the information. Reeve is a man அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. He is a local official. Is a local official. அவருக்கு நீங்க டிக்ஷனரியை போட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கிவன் தட் he is a bailiff. இப்ப நம்ம மாதிரி சொல்லணும், நம்ம வில்லேஜ் செட்டப்ல சொல்லணும்னா நம்ம விஏஓ அப்படின்னு சொல்றோம்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், மேபி a manager or a steward of an organization. அல்லது நம்ம கிளர்ஜிமென் இருக்காங்க, ஒரு பாரிஷ் பிரீஸ்ட், அந்த பாரிஷ் பிரீஸ்டுக்கு கீழே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அபிஷியல், தட் இஸ் ரீப். தென் who is Miller? Who is a Miller அப்படின்னு கேட்டீங்கன்னா, a Miller அப்படின்னா what was this man அப்படின்னு கேட்டீங்கன்னா, a man who operates a mill அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. A miller is a man who operates a mill. A mill அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ மில்லர் அண்ட் ரீப், இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் கம்பானியன் கேரக்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க. போத் ஆஃப் தெம் வேர் வெரி கரப்ட். இன் வாட் வே அப்படின்னா இன்டெலெக்சுவலி கரப்டட். தே வேர் ஹைலி செக்ஷுவல் இன் தியர் தாட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். ரொம்ப செக்ஷுவலான ஸ்டோரி சொன்ன ரெண்டு பேரு, அப்படியே ரொம்ப வல்கரா பேசினவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மில்லர் அண்ட் ரீப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது there is a man called Samana.
Okay, who is this summoner அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த மிடில் ஏஜஸ்ல சம்மனர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா someone who is related to the court. Okay, இந்த சம்மன் கொடுத்த சம்மனை எடுத்துட்டு போவாங்க இல்லையா, a man who carries a summon to somebody, that person is called a summoner. A man who works for the court, who carries a summon to somebody. The second person, அடுத்த man வரி யாரு அப்படின்னா pardoner. Okay, அவர் வந்து summoner is related to the court, pardoner is related to the church. Okay, pardoner is related to the church. What is this man அப்படின்னா எழுதிக்கோங்க, a man who is entitled to give pardon. He is a person who excuses fault or offense of others. நாம் செய்யக்கூடிய தவறுக்கு பரிகாரத்தை வாங்கலாம். அந்த பரிகாரம் யாரு கொண்டு வருவா அப்படின்னா நேரா போய் நீங்க ரோம்ல போய் வாங்க முடியாது. அப்ப there will be somebody appointed and the man is called a pardoner. Officially he will have a license. இந்த லைசன்ஸ் இருக்கவங்கள்ட்ட நீங்க போய் கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓகே இந்த தப்புக்கு உங்களுக்கு விலக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி he forgive doing it in the church. Are you okay? I was receiving a call and I had to disconnect the call. Okay, so sorry for that. Now இப்போ இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. கடைசியா ஒரு கேரக்டர் இருக்காரு. Who is the character? Manciple. Come to Manciple. Who is Manciple அப்படின்னு நீங்க டிக்ஷனரி சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா Manciple is a person who is in charge of buying food for a college or a inn or for a monastery அப்படின்னு definition இருக்கு. A man who is in charge of buying, a buyer for a college hostelக்கு purchase officer இன்னைக்கு மாடர்ன் டேர்ம்ல சொல்லணும்னா a buyer for a college or for a inn or for a monastery. அந்த monastery பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா once they enter into the monastery of the monastic disciplineல அந்த சாமிமார்கள் என்ன பண்ணுவாங்க, உள்ள போயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வெளியிலே வர மாட்டாங்க. அப்போ அவங்க எப்படி சார் சாப்பாடு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, they will be appointing somebody to go and make purchase. அப்போ அந்த purchase officer நல்லவராக இருந்தாதான் ஓகே, நல்லவரா இல்லைன்னா he will become rich. எப்படியெல்லாம் கமிஷன் அடிக்கலாம் அப்படின்னு பாப்பாரு. அப்ப these characters are introduced first and then he is going to describe all, and the last man had to be in that particular pilgrimage is Chaucer himself, and he says other than these there are no people making a pilgrimage in this crew. 29 பேரு, அவங்களோடு நான் ஒருவன், நாங்க எல்லாருமே பில்கிரிமேஜ் போயிட்டு இருந்தோம். எங்க இல்லாம ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து the jolly host of Tabad. அதை பத்தி பின்னாடி ஒரு சொல்லுவார். ஓகே, hope you got all these informations. அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will go with the description of the miller. ஓகே, அழகான description இருக்கு. We will go forward. 545. What is the description of the miller அப்படின்னு பாத்தீங்கன்னா the miller is described beautifully. Miller என்ன சொல்றாரு பாருங்க, Miller is a stout fellow, a stout man. Okay, a stout man. Okay, so we need to draw an image like this. Okay, a stout man அப்படின்னா நன்றாக a fat man, which means he has made a lot of profit by his work. A miller was a stout fellow. He was having strong muscles, a strong muscled man, and he had strong bones. A strong muscled man and a strong bone.
That was well proven, for whenever he came at wrestling, he would always take the prize. A Miller was skilled at wrestling, and whenever they conducted wrestling match, he was the prize winner. A well-built man, a wrestler, and he was always a prize winner. Okay, and he was இன்னும் போய் அவரை பத்தி இன்னும் physical description பாருங்க. 5'49". He was stoutly built, broad and large framed fellow. broad-ஆ இருப்பாரு, large frame, ரொம்ப அகலமா இருப்பாரு, நல்ல அஜானுபாகுவாக அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப ஒரு நல்ல ஆஜானுபாகு, நல்ல உயரமா, நல்ல அகலமா, குட்டி யானை மாதிரி. ஓகே, ஒரு பழைய சாங் எனக்கு ஞாபகம் வருது, காதுல ஓடிட்டு இருக்கு. ஓகே, தட் இஸ் ஒரு சாங் இருக்கு, சின்ன யானை உடலை தந்தது அப்படின்னு. அந்த மாதிரி இவர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குட்டி யானை மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பாரு. he was good at wrestling and he was always the winner in wrestling match. And look at 550. There was no door that he would not leave off its hinge. அப்படின்னா அவரு எந்த நிலையில் நுழைந்தாலும் கொஞ்சம் இடிக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப அகலமான மனிதர். அப்ப அப்படி உள்ள நுழைஞ்சாருனாவே அந்த கதவுக்குள்ளார கொஞ்சம் அப்படியே அசைஞ்சுதான் அவர் உள்ள வர்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வெல் பில்ட் மேன், மேன் ஹூ இஸ் வெரி ப்ராட் த ஃப்ரேம் அப்படின்னு. ஸோ அவரு எந்த டோரா இருந்தாலும் அதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உள்ள போவாரு. ஆர் சம்டைம் ஹி வில் பிரேக் இட் பை ரன்னிங் வித் இட்ஸ் ஹெட். இடிச்சுக்கிட்டு தான் உள்ள போவாரு, சில நேரம் உடைச்சு போட்டுருவாரு. அப்புறம் லுக் அட் ஹிஸ் பியர்ட். there is a description of the beard of this man. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வரப்போகுது. இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. and I would draw your attention to these informations. His beard was red as any sow or fox. okay, ஒரு ஃபாக்ஸுக்கு எப்படி வந்து so SOW. okay, சோவுக்கு பல மீனிங் இருந்தாலும் so as an animal அப்படின்னு நீங்க போய் தேடி பார்க்கணும். it means a female pig. a female pig. let me put it here. இப்ப இந்த ஒரு பிக் பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க, ஒயிட் பிக்ஸ். அந்த ஒயிட் பிக்ஸ் உடைய அந்த நோஸ் இருக்கு இல்லையா, so a female pig. அந்த ஃபீமேல் பிக்குடைய அந்த நோஸ் பகுதி, this will be red in color. okay, கொஞ்சம் அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பாத்துக்கோங்க. okay, to make you understand. so his beard was red as. அப்போ இங்க ஒரு சிமிலி இருக்காரு, அழகா ஒரு கம்பாரிசன் கொடுத்திருக்காரு. இவருடைய தாடி எப்படி இருக்கும் அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கும் சார். எது மாதிரி அப்படின்னா ஒரு ஃபாக்ஸுக்கு எப்படி வந்து அந்த தாடி, அதனுடைய முடி எப்படி ரெட் கலர்ல இருக்குமோ, அல்லது ஒரு பன்னிக்குட்டியினுடைய அந்த பன்னிக்குட்டியினுடைய அதுவும் ஃபீமேல் பிக்குடைய அந்த நோஸ் பகுதி வந்து எப்படி ரெட்டா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். and it will be always broad as though it was a spade. அந்த தாடி வந்து ஒரு ஸ்பேடு மாதிரி இருக்கும். it will be like a spade. beard will be like a spade. அந்த அகலமான தாடி உள்ள மனிதர் அப்படின்னு இவரை டிஸ்கிரைப் பண்றாரு. very interesting to hear all these things. Look at the details with which he is constructing a beautiful character sketch. that is Geoffrey Chaucer. அவ்வளோ ஃபைன் டீடைல்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா அப்படிதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்யறேன் பாரு, எப்படி எழுதுறேன் பாரு ஒரு போயம் அப்படின்னு எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு க்ளோஸா ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. and look at the next one. upon the exact top of his nose he had a wart. WART. what is the meaning of the wart அப்படின்னு கேட்டீங்கன்னா WART. the meaning of wart. அப்படின்னா தமிழ்ல சொன்னீங்கன்னா மரு. ஒரு மரு இருக்கும் அப்படின்னா கரெக்டா ஒரு நோஸ் மேல, இது ஒரு நோஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நோஸ் மேல ஒரு மரு. நம்ம கருப்பு கலர்ல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு ஒரு மரு இருக்குது. this is the description. அவர் he had a wart. WART. what means a small hard dry lump that grows on a face or body. a lump na flesh.
that grows on the face or a body. சில பேருக்கு இந்த மரு கட்ட விரல்ல வரும், இந்த விரல்கள் எல்லாம் வரும். ஃபேஸ்ல கூட அப்படியே கருப்பு கருப்பா வந்து இருக்கும், அல்லது ஒயிட் கலர்ல கூட இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கலர் ஆஃப் த ஸ்கின். that is called wart. அப்ப எப்படி கேட்பாங்கன்னா, which of the pilgrims in Canterbury Tales had a wart on his nose? இப்படி கொஸ்டின் கேட்கலாம். அல்லது Miller had a wart. In which part of the body he had a wart? சார் இப்படி எல்லாமா கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கேட்பாங்க. நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் தயார் நிலையில இருக்கணும். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் எழுதணும். And that is how we need to prepare for the competitive exam. Okay. Now we proceed further. வேற என்ன இன்ஃபர்மேஷன் இவரை பத்தி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். Okay. Now look at simply ஒரு வாட் மட்டும் இல்ல, ஜஸ்ட் அங்க ஒரு சின்னதா ஒரு ஃபிளஷி growth மட்டும் இந்த மூக்கு மேல இல்ல. அந்த வாட் மேல there was a tuft of hair. There was a growth of hair. அந்த ஃபிளஷ் மேலையும் அந்த இருந்த மறு மேலையும் ஹேர் வளர்ந்து இருந்தது. அந்த அளவுக்கு இவரு க்ளோஸா ஃபாலோ பண்ணியிருக்காரு. எந்த மாதிரி ஹேர், என்ன கலர்? ரெட் as the bristles of a sow's ear. So அப்படின்னா ஏற்கனவே ஃபீமேல் பிக்னு சொல்லிட்டோம். அந்த ஃபீமேல் பிக்னுடைய இயர்ஸ்ல வரக்கூடிய பிரிசில்ஸ்னா இந்த மாதிரி நீட்ட முடி, அந்த காதில் வரக்கூடிய அந்த முடியை போன்று யாருக்கும் வந்திருந்துதான். இந்த மனிதனுக்கு அந்த வார்ட் மேல அப்படியே ஹேர் இருந்தது அப்படின்னு இவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஓகே. தென் look at the description of the nostrils. His nostril were black and white. ஓகே. அவருடைய மூக்கு பிளாக் கலர்ல இருந்தது, அதே நேரத்துல ஒயிடாவும் இருந்தது. இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஓகே. His nostrils were okay. Okay. With a waft here. It was very broad. பெரிய பீரங்கி மூக்கு அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி இவருக்கு பெருசா இருந்தது. Okay. And then what are the equipments he had? He wore a sword and a buckler by his side. And he was having a sword and a buckler. அவர்கிட்ட ஒரு sword இருந்தது. He also had a buckler. Okay. A buckler அப்படிங்கிறதையும் நம்ம மீனிங்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. Buckler means a shield. A buckler means a small shield. Okay, which is used in medieval period. இது எல்லாமே அந்த medieval period, Renaissance டைம்ல அந்த chivalryல பயன்படுத்தக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்ஸ். ஒரு sword வச்சிருந்தாரு, ஒரு கத்தி, இன்னொன்னு ஒரு ஷீல்டு வச்சிருந்தாரு. அந்த ஷீல்டு ரவுண்ட் கலர்லயும் இருக்கலாம், ரவுண்டாவும் இருக்கலாம், இல்ல எம்ப்ளமேட்டிக்காவும் இருந்திருக்கலாம். அப்ப இதெல்லாம் வச்சிருந்தாரு. அவருடைய மவுத் பாருங்க, his mouth was as large as a furnace. ஓகே. ஒரு பெரிய ஃபர்னேஸ் மாதிரி அவருடைய வாய் வந்து ரொம்ப பெருசா இருந்தது. That is the description. His mouth was as large as a furnace. Furnace na burning red. ஒரு எரி கல்லல். அப்ப அவர் வாய் வந்து ரெட்டிஷா இருந்தது, லிப்ஸ் ரொம்ப பெரிய பிக் லிப்ட் மேன். And look at the next one. In 560 he says he was a jangler and gauleiter. Okay, gauleiter அப்படிங்கிறார். ஜாங்லர்னா a loud mouth man. லவுட் மவுத்னா ரொம்ப சத்தமாக பேசக்கூடியவர். அண்ட் gauleiter அப்படின்னா a buffoon. ரொம்ப அப்பியரன்ஸே பாத்தீங்கன்னா குபீர்னு சிரிப்பு வந்துடும். இல்லைன்னா அவன் பேசினானா எப்பொழுதுமே சிரிப்பு வர்ற மாதிரி கிளுகிளுப்பான விஷயங்களை பத்தி பேசுவான். Okay, and what did he speak about? Okay, he spoke about tickling things which will tickle you. உங்களுக்கு கிளுகிளுப்பு மூட்டும் விதமாக பேசுவாரு. அப்ப கிளுகிளுப்பு மூட்டும் விதமாக பேசுறது என்ன? செக்ஷுவல் ஜோக்ஸ் அந்த மாதிரி அடிப்பாரு. Okay, so he was mostly speaking about sinful acts and about deeds of harlotry. Harlotry means how he spent time with harlots, with prostitutes, adultery. அந்த adulterous விஷயம் தான் அதிகமா பேசுவார். எதெல்லாம் பப்ளிக்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடாதோ
அதெல்லாம் பப்ளிக்ல டிஸ்கஸ் பண்ணுவாரு. ஓகே, அண்ட் தென் லுக் அட் 563. This is regarding his profession. And was he true in his profession அப்படின்னா, no, he was not true in his profession. உண்மை உள்ளவராக இல்லை. என்ன பண்ணுவாரு? He knew how to steal corn. இப்ப மக்கள் வந்து, சார் இந்த அரிசி அரைச்சு கொடுங்க சார், எங்களுக்கு புட்டு மாவு அரைச்சு கொடுங்க, எங்களுக்கு கோதுமை அரைச்சு கொடுங்க அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான அந்த ஃபிளார் கொடுக்க மாட்டாரு. அதுல கொஞ்சத்தை என்ன பண்ணுவார்? ஆட்டையை போட்டுருவார். He knew how to steal corn and make payment 3 times. Okay, திருடி அதுல இருந்து காசு சம்பாதிப்பாரு. And look at his description. He was very rich அப்படின்னு சொல்றதுக்கு, he had a thumb of gold. அவருடைய thumb வந்து கோல்டுல இருந்தது அப்படின்னா, he must have adorned himself with gold, or it must have been removed and he was having a replacement. இப்படி கூட வச்சுக்கலாம். thumb of goldனா he was a rich man making money அப்படியும் நீங்க எடுத்துக்கலாம். Now அவருடைய costume, what was his costume? His costume, he wore a white coat and a blue hood. Okay, இந்த ஹூடுன்னு வந்தோம்னா டக்குன்னு வேற ஒரு கேரக்டர் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதனால இந்த கேரக்டரையும் அந்த கேரக்டரையும் பக்கத்துல வச்சுக்கோங்க. அப்ப here he was wearing a white coat and a blue hood, and then he was interested in playing the bagpipe. bagpipe அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். bagpipe அப்படின்னா இட்ஸ் a piped instrument. நம்ம படிச்சிருக்கோம் the bagpiper of Hamelin அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஸ்டோரிஸ் எல்லாம் படிச்சிருப்போம். அப்படின்னா இந்த bagpipe இமேஜ் நீங்க கூட வீட்டுல போய் போட்டு பார்த்துக்கோங்க. Okay, bagpipe image can be an instrument which is a musical instrument, a reed instrument. அந்த reed instrument play பண்றதுல இவர் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். He was interested in playing the bagpipe. And look at the last statement. And with that he brought us out of the town. So he was leading the pilgrims. Okay, and look at the beautiful reference. It's called allusion. இத வந்து நிறைய டெக்ஸ்ட்ல பார்க்க மாட்டீங்க. நீங்க இந்த டெக்ஸ்ட் க்ளோஸா படிச்சீங்கன்னா ஓகே, இங்க ஒரு அல்யூஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, Chaucer was speaking about the bagpiper of Hamelin. Okay, bagpiper of Hamelin அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கு, old fairy tale. The Pied Piper of Hamelin. The Pied Piper of Hamelin அப்படின்னு இருக்கு. It is a very popular painting and short story. அது ஃபர்ஸ்ட் பெயிண்டிங்கா வந்துச்சு, அப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டோரியா வந்துச்சு. It speaks about how a Pied Piper was recruited by a village head in order to chase away all the rats. அந்த ஒரு கிராமத்துல ராட்டுடைய தொல்லை ரொம்ப அதிகமா இருந்தது. அப்ப அந்த ஊர் தலைவர்கள் எல்லாம் அந்த பைட் பைப்பரை கூப்பிட்டு, அப்பா நீ ஒரு நல்ல மியூசிக் வாசித்து அங்க இருக்கக்கூடிய ராட்ஸ் எல்லாம் எங்க ஊர்ல இருந்து அனுப்பிச்சிட்டீங்கன்னா உனக்கு நிறைய பணம் காசெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப இந்த ஹேமிலின், பைட் பைப்பர் ஆஃப் ஹேமிலின் அப்படிங்கிற பிளேஸ்ல இருந்து அந்த பைட் பைப்பர் என்ன பண்ணாரு? he played a particular tune. all the roads, all the rats, அந்த வீடுகளில் இருந்த எல்லா எலிகளும் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்து அவரை ஃபாலோ பண்ணிச்சு. அவர் நேரா அது பக்கத்துல இருந்த ஒரு ஆறு, அந்த ஊருடைய எட்ஜில் அந்த ஆறுல கொண்டு போய் எல்லா எலிகளையும் இறக்கி கொன்னுட்டு இவர் என்ன பண்ணாரு? வெளியில வந்து இந்த மக்கள்கிட்ட காசு கேட்டாரு. அப்ப அவங்க என்ன பண்ணல, எலிதான் போயிடுச்சு, என்னமேட்டு உனக்கு எது காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்க மறுத்து விட்டார்கள். உடனே இவர் என்ன பண்ணாரு? this Pied Piper of Hamelin, he was playing a new tune, and all the children from the houses of that particular village came out, and he led them out of the village, and he disappeared with the children, and that village suffered the loss of their young ones அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. அப்ப அங்க எப்படி அந்த சில்ட்ரன் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா அந்த மியூசிக் டியூனை கேட்டு அந்த ஊரை விட்டு வெளியே சென்றார்களோ, அதே போல் இந்த சவுத் வாக் அப்படிங்கிற பகுதியை விட்டு யாருடைய மியூசிக்கை கேட்டுக்கிட்டு இந்த பில்கிரிம்ஸ் எல்லாம் வெளியில போனாங்க? இட் இஸ் த மியூசிக் ஆஃப்
The miller. That is the beautiful allusion. Okay, right. So you got that information. Give me 2 minutes. Just revise it. I'll be back. Oh, sorry, I did not unmute and I was talking. So, dear teachers, with 566, we come to the end of the description of the Miller. Miller அப்படிங்கிற அந்த கேரக்டருடைய டிஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 567 அந்த லைன்ல இருந்து பாத்தீங்கன்னா we have the description of the character called Manciple. Okay, Manciple. Manciple, அங்க பாத்தீங்கன்னா அந்த லைன் நீங்க பாத்தீங்கன்னா if you are following, he is described as a gentle manciple of a temple. A temple அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய கான்டெக்ட்ல டெம்பிள் பார்க்க கூடாது. The reference is to a law school. So this man is a buyer of a law school. நம்ம ஏற்கனவே manciple அப்படின்னா a man in charge of making purchase, a purchase officer of a law school அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஜெனரல் டெஃபினிஷன் பார்த்தோம். இங்க பர்டிகுலரா this man belongs to a law school and he is a purchase officer. மேபி ஹாஸ்டல்ல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருந்தவன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்ப 568ல பாத்தீங்கன்னா he was a buyer of provision. He was buying provision for a law school and he knew how to wisely buy the victuals. Food எப்படி வைஸா வாங்குறது, அதுல எப்படி கொஞ்சம் பணத்தை தனக்கு பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது நல்லாக தெரிந்த ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை சாசர் இங்க சொல்றாரு. And look at 570, he says whether he paid in cash or took goods on credit, always he watched in his purchases that he was always ahead and in good state. அவரு கேஷ் கொடுத்து வாங்கினாலும் சரி, அது கிரெடிட்ல வாங்கினாலும் சரி, இல்ல கொஞ்சம் அவருக்கு சாதகமாக மாத்தி கொள்ள கூடிய சாமர்த்தியம் படைத்த ஒரு மனிதர். இப்ப பில்லு தானே, ஒரு எக்ஸ்ட்ரா பில்லு கொடுங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரா பில்லு வாங்கி அந்த பில்ல என்ன பண்ணாரு, கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தனக்கு சாதகமா பாக்கெட்ல கொஞ்சம் பைசா போட்டுக்கிட்ட ஒரு மனிதர். Okay, now look at this statement 573ல. Now is not that a fair grace of God. Okay, அவர் பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு, this man will not receive the grace of God. This is Chaucer's statement. Okay, this man will not receive the grace of God. ஏன் அப்படின்னா, இப்படி ஏமாத்தி பிழைப்பவர்களை கடவுள் என்ன பண்ண மாட்டாரு, கருணையோடு பார்க்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். So God will be angry with people who cheat others. Okay, so this man is a cheat, a cheater. He is a fraud. Okay, he is a fraud. ஒரு fraud boy. அந்த fraud boy மேல கடவுள் என்ன பண்ண மாட்டாரு, will not show his grace on him அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை சாசர் இங்க ஃபைல் பண்றாரு. And now look at his manners. This is very important. In manners, he was lewd. He was lewd mannered. அப்படின்னா he was very very sexual in his talk. அவருடைய அப்ரோச்சே ரொம்ப செக்ஷுவலா இருக்கும், ரொம்ப லஸ்ட்ஃபுல்லா பேசுவாரு, ரொம்ப அவருடைய பேச்சுல அதிக காமம் இருக்கும், அப்ப ரொம்ப வல்கரா இருக்கும். வல்கர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. வல்கர், highly sexualized in talk. ரொம்ப பிராங்கா செக்ஸ பத்தி பேசுவாரு. And he will surpass the wisdom of the heap of learned men. இப்ப ஒரு குரூப்ல லேர்னட் மென்னும் இருக்காங்க, இவரும் இருக்காருன்னா மக்கள் யாரை நோக்கி தான் போவாங்க, இவரை நோக்கி தான் போவாங்க. ஏன் அப்படின்னா இவர் கொஞ்சம் கிளுகிளுப்பா பேசுவாரு. So that is this man.
And இவரை பத்தி சொல்லும் பொழுது he did not stay with one master. He had more than 3 times 10 masters. அப்படின்னா more than 30 masters. 3 times 10 masters. 3 times 10 அப்படின்னா 30. அப்ப 10 into 10 plus 10 plus 10. அப்ப 30 மாஸ்டர்ஸ்க்கு மேல இவர் ஒர்க் பண்ணி இருக்கிறாரு. And who were expert and skillful in law. அப்ப இவருடைய மாஸ்டர்ஸ் எல்லாம் they were in the legal field. அப்ப 30க்கும் மேற்பட்டோரிடம் வேலை செய்த ஒரு மனிதர். ஒருவேளை வேலை செய்தவரா இல்ல வேலை செய்து கொண்டிருப்பவரா எப்படி நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி. And he knew how to manage all of them. இதான் எடுத்துக்கணும். Of which there was a dozen in that house worth to be a steward of rent. Okay, this man was the steward. ஒரு சில மாஸ்டர்ஸ்ட இவர் ஸ்டீவர்டா இருந்திருக்காரு. ஸ்டீவர்ட் அப்படின்னா ஓவர்சியர் ஆஃப் த ஹவுஸ், கேர்டேக்கர் ஆஃப் த ஹவுஸ். ஒரு வீட்டினுடைய மேற்பார்வையாளர் அப்படின்னா எல்லா பைனான்ஸும் இவர் கையில தான் இருக்கும். இவர் தான் பார்த்து வாங்குறது, விற்கிறது, செலவு பண்றது, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாக்கெட் மணி கொடுக்கறது, எல்லா வேலையும் செய்தவர். அப்ப என்ன பண்ணாரு? He was a man making use of all these things. And he was in charge of the rent and he was in charge of the revenue. Okay? And he was making the most out of it. And இங்க கீழே பாருங்க, he made a living by his own wealth and he was living a honorable life and a debtless life. அவர்கிட்ட எப்பொழுதும் யாருக்கிட்டையும் கடன்பட்டவராக இல்லை. எப்படி கடன்பட்டவரா இருப்பார்? இவர் தான் எல்லாமே நிறைய திருடி சம்பாதித்து வைத்திருக்கிறார் இல்லையா? And he was living economically well off life. நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்த மனிதர். ஏன் அப்படின்னா அவருடைய பாஸ் கிட்ட இருந்து, அவருடைய பாஸ்களிடமிருந்து நிறைய விஷயங்களை இவர் என்ன பண்ணியிருக்காரு? திருடி சம்பாதித்து வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இருக்கு. அந்த லாஸ்ட் ஒன்னு பாருங்க. Okay, last one, it is there, beautifully stated. In any emergency that might occur or happen. Okay, இதுக்கு முன்னாடி இருக்க லைனை நம்ம படிக்கணும். Okay, or live as economically as it pleased him to desire and able to help all his shire in any emergency. அவன் வந்து எக்கனாமிக்கலா இருந்தது மட்டும் பெருசு இல்ல, அவனுடைய பாஸ் சில நேரத்துல பினான்சியலி டவுனா இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு இவன்ட்ட பணம் வச்சிருந்தான். நம்ம எப்பொழுதுமே நம்ம கிட்ட சம்பாதித்தோம் இல்லைன்னா நமக்கு மேல இருக்கவங்கள்ட்ட போய் காசு கேட்போம். ஆனா இவனுடைய கதையில ரிவர்ஸ்ல நடக்குது. என்ன அப்படின்னா அவனுடைய பாஸ் சில நேரத்துல பினான்சியலி ஒரு பினான்சியல் ஸ்ட்ரெயினோட இருக்கிறாங்கன்னா இவர் என்ன பண்ணாரு? சார் உங்களுக்கு என்ன, கவலைப்படாதீங்க, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஹெல்ப் பண்ற மாதிரி ஓகே என்ன பண்ணா? ஹெல்ப் பண்ணா. By doing so he fooled them. He was a fooling servant, a fooling steward, a fooling steward. He fooled all his bosses and he was living a wealthy life. Is the information clear? Yes. I am stopping the recording here.